இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். கடந்த 4 நாட்களுமாக நாம் எவைகளை விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்து வருகின்றோம். ஆனால் இனி வரக்கூடிய இந்த 3 நாட்களிலும் நாம் எவ்வாறு நம்முடைய பாதையிலே பந்தய சாலையில் ஓடுகிற நாம் எவ்வாறு ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதல் இந்த 5வது நாளில் கூட நாம் எப்படி ஓட வேண்டுமா, எவ்வாறு ஓட வேண்டுமா, பொறுமையுடன் ஓட வேண்டும். கடந்த நாட்களில் எவைகளை விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இப்போது நாம் எவ்வாறு ஓட வேண்டும் என்று சொல்லி இந்த 3 நாட்களில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதில் இந்த 5வது நாளிலே பொறுமையுடன் ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் இதை வாசிக்கின்றோம். பொறுமையுடன் ஓட வேண்டும் என்று சொல்லி. இந்த பொறுமை அப்படிங்கிற குணம் நம்மளை அநேகரில் இருப்பது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? எல்லாரும் இந்த பொறுமையோடு இருப்பாங்கன்னு சொல்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த பொறுமையை நம்ம எங்கே போயும் விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. இதை போய் நம்ம எங்கே போய் வாங்க முடியும்? அதை எப்படி நம்ம இதை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த பொறுமை என்று சொன்னோம் என்றால், இந்த பொறுமையை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில சம்பாதித்து கொள்வது என்று சொன்னால், அதற்கு ரோமரில் நம்ம அழகான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தேவ வசனத்தால் உண்டாகும் பொறுமை என்று வாசிக்கிறோம். அப்போ அந்த பொறுமை எங்கிருந்து கிடைக்குது? தேவனுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு பொறுமை கிடைக்கின்றது. இந்த தேவனுடைய வசனத்தை நம்முடைய இருதயத்திலே நாம் பதித்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் இருத்தி கொண்டோம் என்று சொன்னால், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பொறுமை அப்படிங்கிற குணம் நம்முடைய உள்ளத்திலே வந்து விடுகிறது. இந்த வேத வசனங்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கின்றதா, நம்முடைய இருதயத்தில் இருக்கின்றதா? நாம் அதை இருதயமாகிய பலகையிலே நாம் எழுதி இருக்கிறோமா? இந்த வசனத்தை நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த வேத வசனம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் பொறுமை தானாகவே வந்து விடுகிறது. இன்னும் நம்ம ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது என்று சொல்லி. வேத வசனத்தின் மூலமாக அதை நம்முடைய மனதிலே இருத்துவதன் மூலமாக நமக்கு பொறுமை உண்டாகிறது. இன்னும் உபத்திரவமும் நமக்கு பொறுமையை உண்டாக்குறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் நமக்கு ஏற்படும் போது உடனே நம்ம என்ன செய்யறோம்? பொறுமையை இழந்து போய் விடுகிறோம்ல, முறுமுறுக்கிறோம், ரொம்ப முறுமுறுக்கிறோம். ஏன்? ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா? நான் சொல்கிறது, நான் கூப்பிடுறதெல்லாம் அவர் காதில் விழவே இல்லையா? அப்படிலாம் நம்ம சொல்லி நினைக்கிறோம் மனசில். இல்லை, வாயால் சொல்லாட்ட கூட மனசில் நம்ம நினைக்கிறோம் எப்போ உபத்திரம் வரும்போது. ஆனால் இந்த உபத்திரம் தான் எதை கொடுக்குதான்? பொறுமையை கொடுக்கிறது. அப்போ நம்ம உபத்திரவத்தில் நாம் முறுமுறுத்தோம் என்று சொன்னால் இந்த பொறுமையை நாம் இழந்து போவோம். ஆகவே இந்த உபத்திரவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொறுமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உபத்திரவப்படும் போது நாம் உபத்திரவப்பட்ட அவரையே, இயேசு கிறிஸ்துவையே நாம் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அது பொறுமையை உண்டாக்குறது. அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்த ஒரு பாடம் அதுதான். ஒரு நாள் என்னுடைய உறவினர் ஒருவரோடு நான் பேசி கொண்டிருக்கும்போது அந்த நபர் சொன்னார், நான் உன்னை எதிர்பார்க்கல பியூலா, அப்படியே சொன்னாங்க. நான் இப்படிலாம் உன்னை எதிர்பார்க்கல. இவ்வளவு சில காரியங்களை நாங்கள் எங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை பேசி கொண்டே இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், நீ இவ்வளவு அமைதியாக இவ்வளவு பொறுமையாக போவேன்னு நான் யோசிக்கவே இல்லையே. எவ்வளவு தீவிரமாக இருப்ப, சில காரியங்களில் எவ்வளவு பேசுவனே, ஆனால் இப்போ எல்லாத்துலையும் ரொம்ப அமைதியாயிட்டியே. சில விஷயங்கள்லாம் ரொம்ப இல்லை போதும், இல்லை இப்படி இருந்தால் போதும், இவ்வளவு லெவலுக்கு நீ வந்துட்டே, எப்படி உன்னால் முடிஞ்சதுன்னு சொன்னால். அவர் இந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு இந்து சகோதரன் தான். ஆனால் உண்மையிலே அது எனக்கு ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருந்து. ஏன் தெரியுமா? இந்த பொறுமையான குணம் எப்படி வந்துச்சு? என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் வந்துச்சு. ஏன்? அவர் கொடுக்குற உபத்திரவத்தில் நான் பொறுமையை கற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள் ஏற்பட்டதுண்டு. அந்த உபத்திரவங்களின் மூலமாக நான் அநேக பொறுமைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டேன். அருமையானவர்களே, பொறுமை என்கிற ஒரு குணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் அநேக காரியங்களை நாம் சாதித்து கொள்ளலாம். பாருங்கள், ஒரு முறை அன்னை தெரேசா அவர்கள் நடத்தி வந்த அந்த அநாத இல்லத்திற்கு ஒரு மனிதரிடம் போய் கையேந்துகிறார். என்னுடைய குழந்தைகள், அநாத குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் உமிழ்ந்து விடுகிறார் கையிலே. அந்த கையை அவர் பின்னாடி எடுத்துக்கொள்கிறார். நீர் உமிழ்ந்தது எனக்காக வைத்துக் கொள்கிறேன், என்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று தன்னுடைய மறு கரத்தை நீட்டுகிறார். பாருங்கள், அந்த மனுஷனுடைய அப்படியே இதயம் உடைஞ்சு போச்சான்.
பாருங்க. அப்போ அந்த பொறுமையான குணம், அந்த அன்னை தெரேசாவிடம் காணப்பட்ட அந்த பொறுமையான குணம், அந்த தொழு நோயாளிகளை எல்லாம் அவர் அப்படியே தொட்டு ரொம்ப பொறுமையா அந்த காட்டன்லாம் வச்சு அந்த மருந்தெல்லாம் வச்சு கட்டும்போது ரொம்ப பொறுமையாக, அவசரமே பட மாட்டாராம். அவரோடு கூட உள்ள தாதிமார்களையும் சொல்லுவாங்களாம், நீங்கள் ரொம்ப கைண்டாக ட்ரீட் பண்ணுங்க, எந்த பேஷண்ட்டே ஹார்ஷாக பேசுகிறாதீங்க, வருத்தப்படும்படியாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களாம். அவங்க ஒரு முன்மாதிரியாகவே இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டுவாங்களாம். பாருங்க, இப்படிப்பட்ட பொறுமையான குணங்கள் இன்றைக்கு நம்மிடம் காணப்படுகிறதா? நம் வாழ்க்கையிலே ஓடுவதற்கு இந்த பொறுமையான குணம் மிக மிக அவசியம். இன்னும் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில பெருமை இருந்தது என்று சொன்னால் அங்கே பொறுமை இல்லாமலேயே போய்விடும். அருமையானவர்களே, பாருங்க, நீங்க நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையிலே பாருங்க, அவன் ரொம்ப பெரிய அரண்மனை, தொங்கு தோட்டங்கள் எல்லாம் கட்டி அப்படியே தன்னுடைய அரண்மனையில் மேலே நின்று பார்த்துட்டு அவன் சொல்கிறான், என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்காக ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லி, இந்த கனம், மகிமை, வல்லமை இதெல்லாம் யாருக்கு உரியது? நம்முடைய தேவாதி தேவனுக்கு மாத்திரமே உரியது. ஆனால் அந்த அவன் கனம், மகிமை எல்லாமே அவன் தனக்குன்னு எடுத்துக்கொண்டான். எவ்வளவு பெருமையாக பேசிட்டான் பாருங்க. அவ்வளவு பெருமையாக பேசின உடனே அவனுடைய வாயிலே இந்த வார்த்தை இருக்கும் பொழுதே அவன் மனுஷர் என்று நீ தள்ளப்பட்டாய் என்று சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்கிறான். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பெருமையான பேச்சு நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒரு அகந்தையான பார்வை நம்மிடத்தில் இருக்கின்றதா? அல்லது அகந்தையான வார்த்தைகளை பேசுகிறோமா? பெருமையான வார்த்தைகளை பேசுகிறோமா? அப்படிப்பட்ட வார்த்தைகளை விட்டு விடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்கிற வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறவர்களாய் நாம் வாழும் பொழுது, அந்த பொறுமையோடு நாம் வாழும் பொழுது, ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை என்ற ஓடத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, அந்த பொறுமையாய் ஓடும்போது ஆண்டவர் பெரிய சிறந்த பரிசுகளை நமக்காக வைத்திருக்கின்றார். இன்னும் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், யோபுவின் பொறுமை குறித்து வாசிக்கிறோம். இல்லை, இன்று வரைக்கும் எத்தனையோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்தவர் இந்த யோபு. ஆனால் அவருடைய பொறுமையை நாம் இன்றைக்கு வரைக்கும் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், அவரை பற்றி பேசுகிறோம். யோபு அவ்வளவு பொறுமையாக இருந்தார், இவ்வளவு பொறுமையாக இருந்தார்னு சொல்லி வாசித்து கொண்டே இருக்கிறோம். அவருடைய குணத்தை பற்றி இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். பாருங்க, அவனுடைய எல்லாம் அவரை விட்டு எடுபட்ட போது, அவனுடைய சுகம், அவருடைய ஆஸ்தி, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாம் அவரை விட்டு நீங்கின போதும் கூட நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் தேவனை பற்றி குறை சொல்லவே இல்லை என்று சொல்லி. எவ்வளோ ஒரு பொறுமை! அந்த பொறுமையான குணம் அன்றைக்கு யோபு இடத்துல இருந்ததுனால தான் அவன் தன்னுடைய தேவனை பற்றி எந்த குறையுமே சொல்லலை. இந்த பொறுமையான குணம் இன்றைக்கு என்னிடத்தில் காணப்படுகிறதா? இன்றைக்கு உங்களிடத்தில் காணப்படுகிறதா என்று சற்று நாம் யோசித்து பார்ப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். பாருங்க, நமக்கு நீண்ட பொறுமை இருக்குன்னு சொன்னால், ஒரு பிரபு நமக்குடைய மேலே அதிகாரிகளோட சந்திக்கும் போது நாம் பொறுமையோடு பதில் சொன்னோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பொறுமையை பார்த்து நம்முடைய காரியங்களை சித்தி பெற செய்ய அவர் நமக்கு உதவுவார். நம்முடைய காரியங்களை செய்து முடிக்க அவர் நமக்கு உதவியாக இருப்பார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொறுமையை கடைபிடிப்போம். இன்னும் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் அந்த கானானிய ஸ்திரீயினுடைய பொறுமையை பார்க்கிறோமே. இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், நான் அந்த அப்ப துணிக்கு எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு நான் போட மாட்டேம்மா, நான் உன்னுடைய உதவியை நான் உனக்கு செய்ய மாட்டேன், நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் அனுப்பப்பட்டேன்னு சொல்லி அவள் எவ்வளவு பொறுமையாய், ஆண்டவரே எனக்கு இறங்குன்னு சொல்லி ஆண்டவர் தன்னை ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு ஒப்பாக கூறினாலும் கூட அவள் அதிலும் கூட அவள் பொறுமையை காத்து கொண்டாள். அதனுடைய முடிவு என்ன? அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி ஓட வேண்டும்? நம்முடைய பந்தய சாலையில் நாம் ஓடும்போது பொறுமை உள்ளவர்களாக நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் இதன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பொறுமையை கற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட பொறுமை நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்க நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் பொறுமையை பற்றி ஆண்டவர் நாங்கள் சிந்தித்தோமப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொறுமை இழந்த தன்மைகள், நேரங்கள் அநேகம் உண்டு அப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட வேலைகளில் எல்லாம் நாங்கள் பொறுமையோடு எங்களுடைய சூழ்நிலை நிமித்தமாக நாங்கள் பொறுமை இழந்து போய்விடாதபடி எந்த சூழ்நிலையிலும் ஐயா நாங்கள் பொறுமையுடன் வாழ எங்களுக்கு நீ கற்றுத்தருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யோபுவை நான் குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. அவனிடத்தில் உள்ள அந்த பொறுமையான குணங்கள் அப்பா ஆண்டவரே எங்களிடத்திலும் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எவ்வளவு எங்களுக்காக எவ்வளவு பாடுபட்டீங்க, எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்கப்பா, ஆனால் நீங்கள் எவ்வளவு ஒரு சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல எவ்வளவு பொறுமையாக இருந்தீங்கப்பா. அப்படிப்பட்ட
அப்படிப்பட்டதான கிருபைகளை எங்களுடைய வாழ்க்கையிலும் கொடுத்து ஆண்டவரே, நாங்கள் ஓட்ட பந்தயத்தில் ஓடும் பொழுது இந்த பொறுமை என்கிற குணத்தோடு நாங்கள் ஓடுவதற்கு எங்களுக்கு நீங்கள் பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே வேண்டி நிற்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ பொறுமையினால அலங்கரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே, அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே, பொறுமை என்ற குணத்தால் எங்களை நீங்கள் அலங்கரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.